ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்கூல். இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப்பை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபார் லூப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் அப்படின்ற கீவேர்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்குள்ளே நம்ம 3 செக்ஷன்ஸ் கொடுப்போம். ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் செமிகாலன் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ 3 செக்ஷன்றதுனால 2 செமிகாலன் உள்ள வரும். இதுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு போர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த லூப்பை ஹேண்டில் பண்ண போகிற வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். லெட் I = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஐன்ற வேரியபிள் வச்சு தான் இந்த லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப அந்த ஐக்கான ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். லெட் I = 0ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை இங்கேயும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். அதை இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, I < 10 அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு தடவை இந்த ஃபார் லூப்போட ஐட்ரேஷன் நடக்கும்போதும் இந்த ஐயோட வேல்யூ என்னவாக மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா I ++ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார் லூப்புக்குள்ளே 3 செக்ஷன் 1 2 3 3 செக்ஷன் கொடுத்துட்டோம். அப்புறமா ஒரு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, console.logல ஜஸ்ட் 1ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு 1 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம வைல் லூப் எழுதுகிறோம்னா அந்த வைல் லூப்போட கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக தான் I++ கொடுத்துருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேயே அதை டிஃபைன் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ஆக்சுவலி கடைசியில் தான் எக்ஸிக்யூட் ஆகும், நீங்கள் மேலேயே டிஃபைன் பண்ணியிருந்தாலும். இதே இது நம்ம வைல் லூப்பில் பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், லெட் I = 0ன்னு கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷனை வயலுக்குள்ளே கொடுத்துருப்போம். I < 10ன்னு கொடுத்துருப்போம். உள்ளே போயிட்டு நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அந்த பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ வைல் லூப்பில் பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இங்கே செகண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா தேர்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். இதை தான் நம்ம உள்ள இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் தி அதராக கொடுக்குறோம். இதுதான் வைலுக்கும் ஃபார் லூப்புக்கான டிஃப்ரென்ஸ். மற்றபடி வைலுக்கும் ஃபார் லூப்புக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. எப்படி வைல் என்ட்ரி கண்டிஷனோ அதே மாதிரி ஃபார் லூப்பும் என்ட்ரி கண்டிஷன் தான். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். டூ வைல் லூப் மாதிரி கிடையாது. இன்னும் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபார் லூப்பை கொஞ்சம் கூட மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி ஃபஸ்ட் நம்ம console.logல 1 பிரிண்ட் பண்ணிட்டோமா, அடுத்து ஐயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஐயோட வேல்யூ இனிஷியல் வேல்யூ 0. அந்த 0வை ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பிரிண்ட் பண்ணுறோம். ஐட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, இதுக்குள்ளே இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையை நம்ம ஐட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் நடக்கும்போது நமக்கு ஐயோட வேல்யூ 0வாக இருந்துச்சு, அந்த 0வை பிரிண்ட் பண்ணியாச்சு. அந்த ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே, இதுக்குள்ளே இப்போ 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா முடிஞ்ச உடனே இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ 0லேருந்து இப்போ 1ஆக மாறிடும். அதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், 1 < 10ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் உள்ளே போய் செகண்ட் ஐட்ரேஷன் ரன் ஆகும். இப்போ நமக்கு 1 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி லூப் ஆகி ஐயோட வேல்யூ 9 ஆகும். 9 ஆகும்போது உங்களுக்கு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணும். 9 < 10 ஆமாம். ஸோ உள்ளே போயிட்டு 9 பிரிண்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் ஐயோட வேல்யூ 10ஆக மாறும். இந்த கண்டிஷன் செக் பண்ணும். 10 < 10 இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ இதுக்குள்ளேயே போகாது, வெளியில் போயிடும். ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எழுதும் போதே உங்களுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் வைல் லூப் எழுதும்போது இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா நீங்கள் செக் பண்ணிக்கணும் பிகினிங் ஸ்டேஜில். இப்போ இது பண்ணிட்டோம் இல்லையா. இனி இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, டேபிள் ஃபார்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே 2ன்னு கொடுத்துக்கலாம். 2 அப்படின்ற நம்பருக்கான மல்டிப்ளிகேஷன் டேபிளை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். இனி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 வச்சு உள்ள மல்டிப்ளிகேஷனுக்கான லைன் எழுதுறேன். இப்போ நம்ம எழுதும்போது இங்கே பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். இதை பல விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி வைல் லூப்பில் செஞ்ச மாதிரி ஐயோட வேல்யூவை இனிஷியல் வேல்யூவை நம்ம 1ஆக மாற்றிடுவோம். I < 10க்கு பதிலாக I < = 10ன்னு கொடுத்துலாம். இப்போ என்ன ஆகும், 1லேருந்து 10 வரைக்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 10 தடவை நமக்கு ஐட்ரேட் ஆக போகுது. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், 1 to 10 நமக்கு பிரிண்ட் ஆகுது. இனி நான் என்ன பண்ணுறேன்னா, இது கூட நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே தான் செய்ய போகிறோம். ஒரு கன்கார்டினேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி நமக்கு தெரியும். இனி இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ்ஸு இந்த டேபிள் ஃபார் அப்படின்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் வந்துருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது பக்கத்தில் ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் வேணும். ஸோ ப்ளஸ்ஸு இன்னொரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுறோம். அங்கே ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுக்குறோம். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு ஈக்குவல் டு வந்துருச்சு. ப்ளஸ்ஸு இனி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூவை இதுக்கு பக்கத்தில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ப்ளஸ் கொடுத்துருக்கேன் கன்கார்டினேஷனுக்கு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் I * டேபிள் ஃபார் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம்.
இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், ஐயோட வேல்யூ ஒவ்வொரு தடவையும் 1 2 3ன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது 1 × 2 2ன்னு வந்துடும். செகண்ட் டைம் வரும்போது 2 × 2 4ன்னு வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஜென்ரலி ஜாவாஸ்கிரிப்டில் console.log எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஒரு நியூ லைன் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு செப்பரேட் லைனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே லூப்பை நம்ம i = 0 வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா எப்படி பண்ணியிருக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ i = நான் மறுபடியும் 0ன்னு கொடுக்குறேன். இங்கே i less than 10னே வச்சுக்கலாம். i++ இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். 0லேருந்து 9 வரைக்கும் தான் வந்திருக்கு. பட் இப்போ நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் வரணும். ஆனால் இந்த கண்டிஷனை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு எங்கெல்லாம் i இருக்கோ அங்கெல்லாம் அது கூட 1 கூட்டிக்கலாம். இங்கே 1 கூட்டிட்டோம்னா என்ன ஆகும், 1 ஆயிரும். இங்கே 1 கூட்டிட்டோம்னா 2 ஆயிரும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம 1 கூட்டும்போது ஆப்வியஸ்லி 1 2 3ன்னு வந்து இங்கே 9க்கு பதிலாக 10 வந்துடும். கரெக்டாக. ஸோ எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூவை +1 இது ரெண்டையும் கன்கர்னேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், 0 + 1 1 அதுதான் ஃபஸ்ட்டாக வருது. அதுக்கப்புறமா மறுபடியும் மாறி வந்துடுது. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஐயை மாற்றிட்டோம். பட் இந்த இடத்துல இருக்கிற ஐயை மாற்றலை. அதனால தான் பாருங்கள் 1 × 2 0ன்னு வந்துருச்சு. 1 × 2 2 தானே வரணும். ஏன் 0 வந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ இங்கே 0ன்னு தான் இருக்குது. இங்கே மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது நம்ம 2-3 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று தனியாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் ஹேண்டில் பண்ணலாம். அது எப்படின்றத நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இப்போதைக்கு இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், +1 கொடுத்துடலாம். இப்போ இந்த ஆன்சர் தப்பாக வருது இல்லையா, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி நடக்குதுன்னா, இதுக்குள்ளே இருக்கிற சின்ன ஒரு இஷ்யூனால தான். அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்ரலி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. அதனால் என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி அது கூட தான் ஐ ஆட் ஆகுது. பட் நமக்கு எப்படி வேணும், இது ரெண்டும் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சுவலி இங்கே நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். 2 × 2 நமக்கு 4 வேணும். கரெக்டாக. பட் இங்கே 2 × 2 நமக்கு 3 தான் வருது. ஓகே, இது ரெண்டாவது ஐட்ரேஷன். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0 இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1 இருக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே நமக்கு என்ன நடக்குதுன்னா, 1 + ப்ராக்கெட்டில் 1 × இந்த டேபிள் 4ஓட வேல்யூ என்ன 2. இப்படி தான் நமக்கு எக்ஸிக்யூஷன் நடக்குது. இப்படி நடக்கும் என்ன ஆகும், 1 × 2 2ன்னு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு 2ன்னு வந்துடும். அதை தான் நம்ம 1 கூட ஆட் பண்ணுறோம். 1 + 2 3ன்னு வருது. அப்படி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. பட் நமக்கு எப்படி வேணும், நமக்கு இது 2 தான் ஃபஸ்ட்டு ஆட் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்டென்ஷனலி கீழே போயிட்டு இது 2க்கும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டை நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதிரி. ஸோ இது 2க்கும் ப்ராக்கெட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ப்ரையாரிட்டியை நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி. இப்போ என்ன ஆகும், இது 2 தான் ஃபஸ்ட்டு ஆட் ஆகும். அதனால் இப்போ பாருங்கள், சேவ் பண்ணோம்னா நமக்கு பழைய மாதிரி கரெக்ட் அவுட்புட் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபார் லூப் கொஞ்சம் முன்னாடி i = 1 வச்சு நம்ம டேபிள் பிரிண்ட் பண்ணோம். அதே ரிசல்ட்டை இப்போ நம்ம i = 0 வச்சும் நம்ம பண்ணிட்டோம். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் i யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் +1 கொடுத்துருக்கோம். அப்படின்றப்ப நமக்கு பழைய மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி வரும்போது எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் கொடுக்குறோம்னா அது ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே போயிட்டு ஒரு வேரியபிள் ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட் temp = அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். temp = i + 1ன்னு வச்சுக்கிறேன். இனி என்ன பண்ணுறேன், இந்த டெம்பை நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். i + 1க்கு பதிலாக இங்கேயும் டெம்பு, இங்கே இப்போ இந்த ப்ராக்கெட்ஸே தேவையில்லை, இங்கேயும் டெம்ப். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறோம்னா, அது ஒரு வேரியபிளில் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா, நாளைக்கு சப்போஸ் இந்த லாஜிக் நமக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், எல்லா இடங்களையும் அப்டேட் ஆயிரும். அப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கொடுக்கலன்னா, இதுக்குள்ளே ஒரு 50 லைன் இருக்குது, 50 லைன்லேயும் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம்னா, நமக்கு அது 50 இடத்துலையுமே நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இனி நம்ம வைல் லூப் பண்ணும்போது நம்ம ஒரு அரே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதை ஃபுல்லாக நான் ட்ரில் பண்ணிடுறேன். நம்ம வேறு எப்படிலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லெட் நேம்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நேம் நான் ஃப்ராங்க்லின்னு வச்சுக்கிறேன், செகண்ட் நேம் ஆண்டோன்னு வச்சுக்கிறேன், தேர்ட் நேம் ஜாஸ்மின்னு வச்சுக்கிறேன், ஃபோர்த் நேம் சாம்னு வச்சுக்கிறேன். இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் லெட் i = 0, i less than, இப்போதைக்கு நம்ம மேனுவலாக எழுதலாம், அப்புறமா நம்ம டைனமிக்காக மாற்றுவோம். நமக்கு இதுக்குள்ளே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 எலமெண்ட்ஸ் நமக்கு லூப் ஆகணும். ஸோ இங்கே 4 கொடுக்குறேன். ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். 0 1 2 3 அப்படி 4 ஐட்ரேஷன் ரன் ஆகும். செமிகாலன் கொடுத்துட்டு ஐயை நான் ++ பண்ணுறேன். இனி என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே console.logல நேம்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு இண்டெக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் என்னென்னா, இப்போதைக்கு ஐன்னு கொடுத்துறேன். ஸோ என்ன ஆகும், இந்த லூப் 4 தடவை ரன் ஆகும். 4 தடவை ரன் ஆகும்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0 இருக்கும். ஸோ நேம்ஸ்ன்ற அரேக்குள்ளே இருக்கிற 0th எலமெண்ட் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1ஆக மாறிடும். நேம்ஸ்குள்ளே இருக்கிற 1 அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். அது ஆண்டோ, அது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு 4 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4ன்றது நமக்கு டைனமிக் கிடையாது. 4ன்றது ஸ்டாட்டிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அரேயோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு இது 4 தடவை
தடவை தான் ரன் ஆகும். பாருங்கள் இந்த 5வது நேம் நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை ஸ்டாட்டிக்காக வைக்காமல் டைனமிக்காக வைக்கணும். டைனமிக்காக எப்படி வைக்கலாம், இந்த 4 டெலீட் பண்ணிவிட்டு இந்த அரேயோட லெங்த்தை நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ நேம்ஸ் டாட் லெங்த் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த அரேயோட லெங்த் என்னவோ அந்த லெங்த் இங்கே எடுத்துக்கும். ஸோ தட் இந்த அரேக்குள்ளே 1 எலமெண்ட் இருந்தாலும் சரி 10 எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி கரெக்டாக நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு 5 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன், ஒரே ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணேன் பாருங்கள் எனக்கு அது மட்டும் வருது. இந்த மாதிரி இப்போ நம்ம டைனமிக்காக இந்த அரேயை சேஞ்ச் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெஸ்டட் லூப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட